ஹலோ அப்பா, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். ஸ்வேதா 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 ச்சே, கட் பண்ணிட்டாளே. நான் என்ன வெட்டி பேச்சு பேசவா போன் பண்ண? என்னப்பா? ஸ்டீஃபனை பார்த்தம்மா. அப்பா, எங்க பாத்தீங்க? அத சொல்றதுக்கு தான் நான் உனக்கு போன் பண்ணேன், அதுக்குள்ள நீ கட் பண்ணிட்ட. சாரிப்பா, இப்ப அதுவா முக்கியம். ஸ்டீஃபன் எங்க பாத்தீங்க? ஒயின் ஷாப்ல பார்த்தம்மா. நான் ஆட்டோல வந்து சரக்கு வாங்கிட்டு அதே ஆட்டோல ஏறி போயிட்டாரு. அப்பா, அப்பா நீங்க சொல்றது உண்மையாப்பா? பார்த்ததுனாலதான் நான் உனக்கு போன் பண்ணேன். அப்பா, அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்குமோ? ஆட்டோ பிடிச்சு வந்தானே, அவன் எங்க இருந்து வந்தான்? டாக்டர் வீட்டுக்கு வந்திருந்தாரு, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவர் எங்க தனியா போயிட்டாரு. ஓ, அந்த நேரத்துல பழைய ஞாபகம் வந்திருக்கும், அதான் அவன் கிளம்பி வந்துட்டான். ஆமா ஸ்வேதா, நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்பா. எப்படி அங்கதானே வருவாரு? ஏமா, பழைய வீடு ஞாபகம் வந்துட்டா புது வீட்டுக்கு எப்படி போவான்? பழைய வீட்டுக்கு தானே அவன் போவான். நீ நேர பழைய வீட்டுக்கு போ. வீட்டுல வேற ஃபேமிலி வேற இருப்பாங்க. நீங்க யாருன்னு கேட்டு அவன் தகராறு பண்ண போறான். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அது நான் வர முடியாத இடத்துல இருக்கம்மா. நீ கிளம்பி போமா சீக்கிரம். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதாக்கு மறுபடியும் நரகம் ஸ்டார்ட் ஆக போகுதா? இனிமே என் மக கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அந்த ஸ்டீபனுக்கு என் கையால தான் சாவு. அம்மா. என்னப்பா, காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வேற என்னப்பா? என்னம்மா, உன் மருமக பத்மினி என்ன முடிவு பண்ணிருக்கா? என்ன முடிவுன்னா? பவித்ரா கிட்ட கம்பெனியை ஒப்படைச்சிட்டு அவளை வெளியில வான்னு சொன்னேன். எப்போ ஒப்படைக்க போறாளாம்? அப்படி ஒரு எண்ணம் அவ மனசுல இருக்கிற மாதிரி தெரியலையே. இதெல்லாம் சரியில்லைம்மா. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கவே கூடாது. என்னடா பேசுற? பத்மினி என்ன சும்மாவா கம்பெனியை வாங்கிருக்கா? 73 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கா. அம்மா, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதம்மா. நீ பேசுறது நியாயமா இருக்கா? பவித்ரா விக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கம்பெனியை தானே வாங்கிருக்கா. யாரோ வாங்கறதுக்கு பதிலா பத்மினி தானே வாங்கிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா வாங்கணும்னு நினைச்சவ அவங்க அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு நினைச்சிருப்பா. இப்ப அவங்க என்ன பத்மினி கிட்ட வந்து சண்டை போட்டாங்களா? என் கிட்ட சண்டை போட்டாங்க. அவளை வீட்டை விட்டே துரத்தி விடுன்னு பாட்டி சொன்னாங்க. அப்ப துரத்தி விடு. அம்மா இதை பாருமா, நிஷாவால தான் பத்மினி இன்னும் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கா. திடீர்னு நிஷாவுக்கு பாசம் பொங்கிருச்சு. பத்மினி போனா நானும் பத்மினி கூட போயிருவேன்னு சொல்றா. பவித்ராவே பிரச்சனை பண்ணாதப்ப நீ எதுக்கு கடந்து குதிக்கிற? அம்மா, ஒரே குடும்பத்துல ஏமாத்துறது மோசடி பண்றது எப்படிமா சரியாகும்? மோசடி பண்ணிருந்தா பவித்ரா பத்மினி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டா? அது பவித்ராவோட பெருந்தன்மை, விட்டு கொடுத்துருக்காங்க. நீயும் அப்படியே விட்டுரு பாண்டியா, வீடு நிம்மதியா இருக்கும். என்னமா பேசுற? அம்மா, அம்மா, அம்மா. என்னடி, ஏன் கத்துற இப்படி? பத்மினி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லுமா. ஐயோ அம்மாடி தாயே, விட்டுரு. அந்த கம்பெனி நல்லா இருந்துட்டு போட்டோம். ஏன் நான் அங்க போனா கம்பெனி என்ன இழுத்து மூடிடுவாங்களா? உனக்கும் பத்மினிக்கும் எப்பவுமே ஆகாது. இங்க சண்டை போடுறது பத்தாதுன்னு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து சண்டை போட போறியா? இப்பெல்லாம் நாங்க சண்டை போடுறதே இல்லம்மா, 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணும் வேண்டாம். உன் புருஷனை லண்டனுக்கு அனுப்புற வேலையை மட்டும் பாரு.
நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம். நம்மள மீறி அவர் போகாம இருந்துருவாரா என்ன? நாம என்ன சொன்னாலும் போகணுமா வேண்டாமாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு மேல அவர் போக விருப்பப்படலன்னா பத்மினி கிட்ட சொல்லி அவ கம்பெனிலேயே இவருக்கு வேலை சொல்ல வேண்டியதுதான். அம்மா, ஏன் புருஷன் பத்மினிக்கு கீழே வேலை செய்யணுமா? லண்டனுக்கு போய் எவனோ ஒரு வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்ய போறாரு. நம்ம வீட்டு பொண்ணு கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டாரா? அம்மா, முதல்ல இந்த வெட்டி பேச்ச பேசுறத நிறுத்துங்க. ஹரி வந்துட்டோம், அப்புறம் பேசலாம். அவர் இங்க இருந்தா 10 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. ஏய், இங்க பாரு, நாங்க அவரை வற்புறுத்த மாட்டோம். ஆனா அவரை கிளப்பி லண்டனுக்கு அனுப்புறது ஓ சாமர்த்தியம். அம்மா, ஹரி வர்றாரு, பேசாம இருங்க. வாங்க ஹரி. என்னங்க இவ்வளவு நேரம்? ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் கிஷோர் கூட ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். கிஷோர் கூட பிசினஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? கிஷோரை பத்தி நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, தப்பா யாரும் நினைக்கல. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் வேணாம் தான் சொன்னோம். அதுவும் இப்பதான் நீங்க அவர் கூட பழகிட்டு இருக்கீங்க. கிஷோர் கனடாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றதா முடிவு பண்ணியிருந்தாரு. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் பெரிய வெங்காயத்தை எக்ஸ்போர்ட் பண்ண போறாரு. இத்தாலியில இருந்து என்கொயரி வந்திருக்கான். உலகம் முழுக்க அவர் எக்ஸ்போர்ட் பண்ணட்டும். ஆனா முதல்ல நீங்க லண்டன் போற வழியை பாருங்க. ஒரு திறமசாலி நேர்மையானவங்க கூட தொழில் பண்றப்ப நாமும் சேர்ந்து அவர் கூட முன்னேறணும்டா. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அவர் திறமைசாலின்னு சொல்ல முடியும்? இல்ல எதை வச்சுதான் அவரை நேர்மையானவர்னு சொல்றீங்க? ஏன் எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவரோட குடும்பம், அவரோட பின்னணி எதுவுமே நமக்கு தெரியாது. அத்தை, எனக்கு தெரியும். இப்ப கூட கிஷோர் என்ன லண்டனுக்கு போயிட்டு 2 வருஷம் கழிச்சு கூட வாங்கன்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்ன? அவரே சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த 2 வருஷத்துல கிஷோர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணா கோடீஸ்வரன் ஆயிடுவேந்தரா. ஹரி, தப்பு கணக்கு கூட சரி பண்ணிடலாம். ஆனா கற்பனை கணக்கை சரி பண்ணவே முடியாது. நீங்க லண்டன் போறதா இருக்கீங்களா இல்லையா? இல்லத்தான். கிஷோர் கூட சேர்ந்து பிசினஸ் பார்ட்னர் ஆகிறதுக்கு பார்ட்னர்ஷிப் டீல்ல கையெழுத்து போட்டு வந்திருக்கான். $2 கோடி ஆரம்ப முதலீடு, 50 லட்ச ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதும்னு சொல்லிட்டாரு. 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எங்கப்பா போவீங்க? என் அக்கௌண்ட்ல ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு. மீதி பணத்துக்கு என் வீட்டை வித்தரலான்னு இருக்கேன். மாப்பிள்ள, அந்த வீட்டை இப்போ விற்கணும்னா அங்கே குடியிருக்கிறவங்களாம் வெளியில் போக சொல்லணும். உடனே போக சொன்னால் அவங்க எப்படி போவாங்க? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் இந்த வீட்டு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் பேங்க்கில் லோன் போட்டுக்கோங்க. அண்ணே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இந்த வீட்டை போய் அடமானம் வைக்கிறேன்னு சொல்ற? இல்லை இந்திரா, மாப்பிள்ளை இவ்வளோ தெளிவாக சொல்கிறாருல. ஆமா, எவனையும் நம்பி இந்த வீட்டை விட்டு போய் நம்மள தெருவில் நிற்க சொல்றியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க இருக்க கூடாது, லண்டனுக்கு போகணும், அப்படிதானே? ஆமா. நான் ஊரை விட்டு போனதும் நீ இங்க ஜாலியா இருக்கணும், அப்படிதானே? மாப்பிள, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யாதீங்க. கிஷோருக்கு என் மேல தனிப்பட்ட பிரியம் இருக்கு. என்னை விட்டுட்டு அவர் தனியா பிசினஸ் பண்ண தயாராவே இல்ல. அதெல்லாம் அவரே உங்களை உள்ள இழுக்கிறதுக்கான நாடகம். நாடகமோ சினிமாவோ, நான் கிஷோரை முழுசா நம்புறேன். நம்புங்க, எப்படியே போங்க. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த வீட்டு பத்திரத்தை நான் தரவிட மாட்டேன். என்ன விளையாடுறியா? மாப்பிள்ள, இவன் என்ன சொல்றது? டாக்குமெண்ட்டை நான் தரேன், நீங்க வேலையை பாருங்க. இதை பாரு, இதை பத்தி இதுக்கு மேல எதுவும் பேசாத. போய் வேலையை பாரு, போ. உங்க அண்ணன் தர சம்மதிச்சிட்டார்ல, இப்ப என்ன பண்ணுவ? ஐயோ, பொண்டாட்டி நல்லதுக்கு தான் சொல்றா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உன்னை விட என் ஃப்ரெண்டு எனக்கு நல்லதுதான் சொல்லுவாரு. இப்போ உங்களுக்கு பொண்டாட்டி முக்கியமா, அந்த கிஷோர் முக்கியமா? எனக்கு கிஷோர் தாண்டி முக்கியம். ஏமா,
ஸ்டீஃபனை பாத்துட்டியா? அவர் பழைய வீட்டுக்கு வரலப்பா. வேற எங்க போயிருப்பான்? அவனுக்கு பழைய ஞாபகம் வந்திருந்தா ஏற்கனவே குடியிருந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். நான் இவ்ளோ நேரம் அங்கதான் இருந்துட்டு வரேன்ப்பா. அந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா வாங்கின சரக்க குடிச்சிட்டு ஃபுல் மப்புல வருவான் போல இருக்கு. நான் வீட்டுக்கு வர்றேம்மா. ப்ளீஸ்ப்பா, இப்ப நீங்க வர வேண்டாம். அவன் உன்னை டார்ச்சர் பண்றத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் நானும் மனுஷனா இருப்பேன். அப்பா ப்ளீஸ், இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இதுல நீங்க வேற டென்ஷன் படுத்தாதீங்க. வைங்க போன. என்னது இது, வீடு திறந்தே இருக்கு. அவசரத்துல வீட்டை பூட்டாம போயிட்டனோ? என்னது இது, வீடு திறந்தே இருக்கு. அவசரத்துல வீட்டை பூட்டாம போயிட்டனோ? ராஜ், என்ன இது? ஏய், எங்கடி போயிட்டு வர? எவன் கூட ஊரு சுத்திட்டு வர? ஐயோ ராஜ், நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுச்சு. ஏய், என்னடி அழுது சமாளிக்க பாக்குறியா? எங்க போயிட்டு வர? உங்களை தேடிதான் போனேன் ராஜ். ஏய், நான் சிங்கண்டி. என்ன தேடி எங்க போன? உண்மைய சொல்லல, உன்னை உயிரோட விட மாட்டேன். எனக்கு போதை வேணும். போதை பத்தல, போய் சரக்கு வாங்கிட்டு வா போ. ராஜ் வேணாம் ராஜ், ப்ளீஸ். ஏய், எனக்கு சரக்கு வேணும். போய் சரக்கு வாங்கிட்டு வாடி என் டாக்டர் பொண்டாட்டி. போ ராஜ், ப்ளீஸ் ராஜ், வாங்க வாங்க வந்து தூங்குங்க. ஏய் 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 ஏய், ஏண்டி என்ன தூங்க சொல்றதுக்கு நீ யாரடி? ராஜ் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். என் செல்ல டாக்டர் பொண்டாட்டில போமா போ 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 போ. ராஜ் நான் போல. போமா போய் வாங்கிட்டு வா. ப்ளீஸ் நான் போல ராஜ். ஏய், போறியா இல்லையா? என்னால போக முடியாது ராஜ், ப்ளீஸ் ராஜ். ஏய், சொன்னா கேளுங்க, உங்களுக்கு உடம்பு முடியல ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சரக்கு வேணும். வாங்க மாட்டேன். எனக்கு வேணும். நான் வாங்க மாட்டேன். எனக்கு சரக்கு. ஏய், எங்க ஓடுற? ஏய், இல்லே புருஷன் சொல்ற எங்கடி ஓடுற? கொஞ்சம் ப்ளீஸ் ஏய், என் போதையை இறக்கிறதுக்காக ஓடுறியா நீ? இல்ல ராஜ், ப்ளீஸ் ராஜ். ஏய், டார்ச்சர் பண்றதாண்டி எனக்கு ஊர்கா. ராஜ் ப்ளீஸ் ராஜ். ராஜ் ப்ளீஸ் ராஜ். கொலவெறிய தூண்டுற மாதிரி நடந்துக்காத. ராஜ் ப்ளீஸ் ராஜ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வர போறியா இல்லையா? என்னால முடியாது. ஏய், போறியா இல்ல கழுத்துல அடிச்சு கொன்னுட்டமா? ப்ளீஸ் ராஜ், நான் 6 மாசமா தூங்கவே இல்லை. இப்பதான் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சேன். மறுபடியும் கடவுள் என்ன சோதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ப்ளீஸ் ராஜ், ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் ராஜ்.
என்ன சித்திரவதை பண்றதுதான் உங்க சந்தோஷம்னா என்ன தாராளமா பண்ணிக்கோங்க. இவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா ஸ்வேதா? ராஜ், இப்படி மூலையில பயந்து நடுங்கி என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கேன் ஸ்வேதா? ராஜ், பேசுறது நீங்க தானா? உன் உடம்புல நடுக்கம், கண்ணுல பயம், வாயில அழுக. நான் மனுஷனே இல்ல, மிருகம், கொடூரமான மிருகம். ராஜ், அப்ப நீங்க குடிக்கலையா? இல்ல, சரக்கு வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அப்போ அந்த எம்டி பாட்டில் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு உன்னை நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். கொஞ்ச நேரத்துல நான் செத்து போயிட்டேன். நான் எந்த அளவுக்கு உன்கிட்ட கடந்த காலத்துல மிருகமா நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ராஜ், ப்ளீஸ் இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி பண்ணாதீங்க. என்னால தாங்க முடியாது. ஸ்வேதா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தருவியா? என்ன ராஜ், சொல்லுங்க. எனக்கு உன் அன்பு, காதல், நேசம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் வேணும். எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன வெறுத்துட்டு போயிடக்கூடாது ஸ்வேதா. ப்ராமிஸ் பண்ணு. உங்களை நான் எப்ப வெறுக்கிறேனோ அந்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம் ராஜ். ஒருவேளை எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன்னு நீ யோசிக்கவே யோசிக்காத. என்ன கொன்னுடு. உங்களை நான் எப்ப வெறுக்கிறேனோ அந்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம் ராஜ். ஒருவேளை எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன்னு நீ யோசிக்கவே யோசிக்காத. என்ன கொன்னுடு. உன்னை புரிஞ்சுக்காதன்னா மனுஷனே இல்லை. ராஜ், உங்களோட டார்ச்சர் எனக்கு தாளாட்டு மாதிரி பழகி போயிடுச்சு. இனிமே நீங்க என் பக்கத்திலே இருந்தாவே போதும் ப்ளீஸ். ஸ்வேதா, உன் கூட வாழ தகுதி இல்லாத மாதிரி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. ப்ளீஸ் ராஜ், அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. ஊடல் கூடல் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. இப்ப கூட சொல்றேன், நான் பழைய ஸ்டீஃபன் ராஜா கொடுமைக்காரனா உன்கிட்ட நடந்துகிட்டா நீ தயவு தாட்சியம் பார்க்காம என்ன கொன்னுடு. ஐயோ, ஏன் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? உன் கையால இந்த ஜென்மத்துல செத்தா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் மனுஷனா பிறப்பேன். அப்பா உன்னை வீட்டை விட்டு போ சொன்னாரு. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பவித்ரா பைத்தியம். அப்பாக்கு உன்னை பிடிக்கலையா? என்ன நல்லா பிடிக்கும், சில நேரத்துல தான் பிடிக்க மாட்டேங்குது. நீ கவலைப்படாத, அப்பாவை நான் திட்டுறேன். அப்பா என்ன வெளியே போ சொன்னப்போ நீயும் என் கூட வரதா சொன்னியே, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமே. நீயும் எங்க அம்மா மாதிரியே எனக்கு ஊட்டி விடுற, தூங்க வைக்கிற, அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்தாங்க சாப்பிடுங்க.
பத்மினி, பெரிய மனுஷி என்ன சொல்றா? அவங்க அப்பா செஞ்சது பிடிக்கலையா? அவன் செய்யறது யாருக்கு தான் பிடிச்சிருக்கு? இந்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க. ஏந்த எங்க இந்திராவையும் ஹரியானாவையும் காணும்? 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. ஆனா தனித்தனியா போயிருக்காங்க. இன்னும் உங்க பிரச்சனை ஓயவே இல்லையா? ஓயவே ஓயாது. மாப்பிள்ள லண்டன் போலேங்கிறாரு. ஆனா இந்திரா அவர் லண்டன் போய் தான் ஆகணும்னு சண்டை போடுறா. ஹரியன் இங்க இருந்து என்ன பண்ண போறாரு? கிஷோருங்கிறவர் கூட சேர்ந்து ஏதோ பிசினஸ் பண்ண போறாராம். கூட்டு சேர்ந்து தொழில் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் வேற போட்டிருக்காங்களாம். ஆரம்பத்திலேயே 50 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றதுக்கு பேசியிருக்காங்களாம். அத்தை வேணாம் அத்தை, ஹரியனை கிட்ட கண்டிப்பா சொல்லிடுங்க. ஏம்மா? பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அதுவும் கிஷோருங்கிறவர் எத்தனை வருஷமா பழக்கம்? அந்த மனுஷன் என்ன சொக்குப்பொடி போட்டாருன்னு தெரியல. மாப்பிள்ள கிஷோர் கிஷோர்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு. எனக்கு என்னமோ அதுல சூழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கத்த. என்னம்மா சொல்ற? கிஷோர் அப்படி ஒன்னும் யோகியமான ஆள் மாதிரி தெரியல. இத ஹரி கிட்ட சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருமே. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பார்ட்னர்ஷிப்க்கு தேவையான பணத்தை கொடுக்காதீங்க. பாண்டி இந்த வீட்டு பத்திரத்தை தரேன்னு சொல்லிருக்கானே, இந்திரா தரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. கரெக்ட் தான் அத்தை. இந்திரா இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உன் கதை என்ன? புரியல அத்தை. பாண்டியன் இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்கானம்மா? ஆமா, என் கூட பேசுறதும் இல்ல. இருந்துட்டு போட்டும். இப்படி இருக்கிறது நல்லது இல்லம்மா. ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரே முடிவுதான் அத்தை. தேவ் மாமா கம்பெனிய நான் முறைப்படி விலைக்கு வாங்கிட்டேன். அது முடிஞ்சு போன விஷயம். நீ மோசடி பண்ணிட்டதா பாண்டியன் நினைக்கிறானே. நான் மோசடி பண்ணதா பவித்ரா சொல்லவே இல்லையே. இந்த விஷயத்துல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னே தெரியலம்மா. ஆனா உன்னால இந்த கம்பெனியை கட்டி காப்பாத்த முடியுமா? நம்பிக்கை இருக்கத்த. ஒரு சில தேவையில்லாத ஆட்களை வெளியே அனுப்பிட்டா கம்பெனி நல்லபடியா நடக்கும்.